டெபுட்டி சிஎம் சொன்னாரு ரகசியம் இருக்கு, எங்ககிட்ட தான் ரகசியம் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இப்போ வரைக்கும் அவங்க ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. என்னன்றது அவங்க தான் முடிவு பண்ணணும். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. நீட் எக்ஸாமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வேணாம், நீட் எக்ஸாம் வேணாம். நீட் எக்ஸாம் தேவையில்லதான், ரத்து பண்ணுங்க, தேவையில்லைங்க. நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் சூசைட்ஸ், அதனால இல்லை. 11th 12th ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு தான் வராங்க. அதுலேயே ரொம்ப ட்ரை பண்ணி அவங்க கட் ஆஃப் வாங்கிடுறாங்க. அது வாங்கியும் சில பேர் நீட் ஃபெயிலியர் ஆகி வரதுக்கு பதிலாக பெஸ்ட் ஆஃப் ஒன்னு எடுக்கலாம். இப்போ எனக்குலாம் வந்து நான் நீட் எக்ஸாமும் இருந்துச்சு, நான் படிக்கும்போது இதுவும் கட் ஆஃபும் பார்த்தாங்க. அனிதா முதல் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட் பசங்க வரையும் இறந்து தானே இருக்கிறாங்க. அதனால தேவையில்லதான், தேவையில்லாத நீட்டி தான். ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கவங்கலாம் இறந்து மேலே வர முடியாது. அப்படி நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் நீங்கள் பாஸ் ஆகி போனால் கூட பணம் கட்டுற வேண்டியது இருக்கு. somebody might have not got good mark in +2 பட் இதுல நல்லா வாங்கிட்டு போகலாம் இல்லையா? 7.5% இடஒதுக்கீடு பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மூலியமா தான் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து போயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7.5 ரிசல்ட் ஈவன் நான் கூட எழுதி போயிருக்கேன். எனக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட், எனக்கு டென்டல் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு டென்டல் கிடைச்சிச்சு. பட் எனக்கு ஐ டோன்ட் லைக் இன்ட்ரெஸ்ட் இன் டென்டல். தட் டைம் ரொம்ப குறைய மார்க் தான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலி நான் கவர்மெண்ட் ஸ்கூல் 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சிருக்கேன். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் 7.5 ரிசர்வேஷன் மூலமா எவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆறாங்க. அதுக்கு முன்னாடி 7.5 ரிசர்வேஷன் இருக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எம்பிபிஎஸ் பற்றின விவரம் எதுவுமே தெரியாது, எங்க எப்படி படிக்கணும் எதுவுமே தெரியாது. இப்போ 7.5 ரிசர்வேஷன் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாரும் ட்ரை பண்றாங்க. அட்லீஸ்ட் ஆஃப்டர் ஆல் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பையங்க கூட எம்பிபிஎஸ் படிக்கலாங்கிற ஒரு தைரியம் வருது அவங்களுக்கு. இருக்கட்டும், அது தட் இஸ் ஆல்சோ பெஸ்ட். இன் அடிஷன் டு தட் நீட் இருந்தா அதை விட பெஸ்ட். நீட் எக்ஸாம் எந்த கவர்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க. டிஎம்கே இல்லை, அது தெரியும். பிகாஸ் அவங்க தான் அது வேணான்னு அப்போஸ் பண்றது. ஐ திங்க் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அது கொண்டு வந்தது. அது கொண்டு வந்தது டிஎம்கே பிளேயரும் காங்கிரஸ் பிளேயரும் தான். டிஎம்கே தான் கொண்டு வந்தது. காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ அவங்க நவ தே ஆர் அப்போசிங் இட். நீட் எக்ஸாம ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா அது இன்ன வரைக்கும் செய்யல. ஆனா இப்ப ரத்து செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தானே இருக்கு. இப்போ இவங்களும் அதுக்கு தான் அட்வான்டேஜ் வந்து இருக்குதான். இவங்க வேணான்னு சொல்றதுக்கான இது இருக்கு. பட் கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கனால நோ அதர் வே. பிகாஸ் இவங்க அப்பீல் பண்றாங்க தானே, அவங்க அப்ரூவ் பண்ணாதனால நோ அதர் வே. இது இவங்க கையில இல்ல. எல்லாமே ஏமாத்துறது தான். நீங்க வந்து இன்ன வரையும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. யாருக்கு எதுவும் செஞ்ச மாதிரி. ஆமா, புதிய சொல்லிட்டாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. இவங்க மட்டும் எல்லா ஸ்டேட்லயும் they are accepting it. Even non-BJP government also they are accepting the need. Here the people they are not accepting. I don't know why they are not accepting it. சிஎம்க்கு தான் தெரியும் அதோட இது. ஆனா அது டெபுட்டி சிஎம் சொன்னாரு ரகசியம் இருக்கு, எங்ககிட்ட தான் ரகசியம் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இப்போ வரைக்கும் அவங்க ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. நிறைய மாணவர்கள் எம்பிபிஎஸ் வந்துட்டு இருப்பாங்க, நிறைய பேர் படிப்பாங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ. இந்த மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு திங்க் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.